வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் 26வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஜூலை மாதம் 10ஆம் தேதி 2024வது வருடம். இன்று புதன்கிழமை. புதன்கிழமையை வழிநடத்தக்கூடிய கிரகம் மெர்க்குரி என சொல்லக்கூடிய புதன் கிரகம். புதன் கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களும் பெருமாள் தெய்வத்திடமிருந்து நாம் நேரடியாக பெற்றுக்கொள்கிறோம். ஆமாம் நண்பர்களே, புதன் கிரகத்தினுடைய ஆற்றல்கள் அனைத்தும் அவரது அதிதேவதையான பெருமாள் தெய்வம் வழங்குகிறார். இன்றைய தினம் நாம் அனைவரும் பெருமாளை வணங்கி வழிபாடு செய்து அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுக்கொண்டு இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். இன்றைய தினத்துடைய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் என்பது இன்று காலை 10:14 வரையும், அதற்கு அடுத்து பூரம் நட்சத்திரமும். ஆமாம் அன்பர்களே, 10:14 வரை கேதுவுடைய மகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து அதற்கு அடுத்து நட்சத்திரம் மாற்றமடைந்து சுக்கிரனின் பூரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார் சந்திரன். இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 4ஆம் திதியான சதுர்த்தி திதி இன்று காலை 8:31 வரையும், அதற்கு அடுத்து 5ஆம் திதியாக இருக்கக்கூடிய பஞ்சமி திதியும் நடைமுறைக்கு வருகிறது. அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என சொல்லப்படுவது முக்கியமாக சந்திரன் செல்லக்கூடிய நகர்வை வைத்து, அதாவது குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லும் பொழுது அந்த ராசியிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற 11 ராசிக்கார அன்பர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. பொதுவாக கணித்து சொல்லப்படுகிறது. இவ்வாறு சொல்லப்படுகிற பொதுவான ராசி பலனை உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான தனிப்பட்ட ராசிக்கான ராசி பலன் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையும், குளிகை 10:30 முதல் 12 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி. காலச்சக்கரத்திற்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூமி ராசியான மகரம் ராசி. இந்த ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் காலச்சக்கரத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் 10:14 வரையும், காலை 10:14 வரையும், அதற்கு அடுத்து சுக்கிரனுடைய பூரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து 12 ராசிக்கார அன்பர்களையும் இயக்க இருக்கிறார். அவர் இயக்கக்கூடிய இயக்கத்தின் செயல்பாடுகள் எந்த வகையில் இருக்கப் போகிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, தற்போது இருக்கக்கூடிய நடைமுறை வழக்கம் எப்படி இருக்கிறது என்றால், ஜாதகம் பார்ப்பது என்பது திருமண பொருத்தத்திற்கு மட்டுமே ஜாதகத்தை பார்த்து வருகிறார்கள். அவ்வாறு அதை மட்டும் பார்ப்பது என்பது அதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளக்கூடாது. அனைத்து விஷயங்களுக்கும் ஜாதகத்தை பார்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கும், தனநிலைக்கும், திருமண வாழ்க்கைக்கும், குழந்தை பாக்கியத்திற்கும், பொருளாதார மேம்பாட்டு, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக நமது ஜாதகப்படி எந்த அமைப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு முக்கியமான விஷயங்கள் நாம் தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை நோக்கி நமது பாதை, நமது பயணம் செல்லும் பொழுது அந்த பயணம் என்பது நமக்கு மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அதனால் அன்பான வாசகர்களே, அனைத்து விஷயங்களுக்குமே நீங்கள் அவ்வப்போது உங்களது ஜாதகங்களை பார்த்து தெரிந்து கொண்டு தனது எதிர்காலத்தில் அதன் தொடர்பான வழிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்கள். மேசம் ராசி. மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, புத்திஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடுதான் நெருப்பு ராசியான சிம்மம் ராசி. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்கள் மனதில் தன்னம்பிக்கை உருவாக்கித்தர இருக்கிறது. நீங்கள் ஒரு லட்சியத்தில் அந்த பாதையில் உறுதியை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. பொதுவாக 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் செல்லும் பொழுது அந்த ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய சிறப்பான அமைப்பாக அன்றைய தினம் அமையும். அந்த வகையில் இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக எதிர்பார்க்கலாம். இன்றைய தினத்தை சிறப்பாக
அன்பர்களே, மேசம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான தெய்வ நம்பிக்கை தொடர்பான செயல்பாடுகளுக்கும் அதன் ஈடுபாடுகளுக்கும் சிம்ம ராசி என்பது சிறப்பை கொடுக்கக்கூடிய வீடு. இன்றைய தினம் அந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் நீங்கள் ஆன்மீகம் தொடர்பாகவும் தெய்வ நம்பிக்கை தொடர்பாகவும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆன்மீக பயணங்களும் புனித யாத்திரைகளும் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய சிறப்பான தெய்வ அனுகிரகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு அமையும். உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகம் செவ்வாய் கிரகம். ஏனென்றால் அவர் உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கிறார். அவர் உங்கள் வீட்டிலேயே செல்லக்கூடிய பயணம் ஜென்மஸ்தான பயணம், சிறப்பான பயணம், பல நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்ல பயணம். இன்றைய தினத்துடைய பண வரவுகளை சிறப்பாக்கி தந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி இனிமையாக இன்றைய தினத்தை கடந்து செல்ல வைக்கிறார் செவ்வாய் கிரகம். ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சூரியனின் வீடான சிம்ம ராசி. இந்த வீடு இன்றைய தினம் உங்களுக்கு நடைமுறையில் வருகிறது. காரணம், சந்திரன் இந்த வீட்டில் பயணம் செய்கிறார். அகம் சார்ந்து மனது சார்ந்து ஆழ்ந்த அறிவை சிறப்பாக தரக்கூடிய அமைப்பு, அன்பாகவும் பாசமாகவும் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய குணநலனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மன நிம்மதியும் மன உற்சாகமும் மன மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். மாத்ருஸ்தானம் என்பது தாய் வீடு என குறிக்கக்கூடியது. தாயிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தாய் பாலானது அமிர்தம் போன்று உயிர்ச்சத்து நிறைந்த உடல் வலிமையை கொடுக்கக்கூடிய ஊக்கம் தரக்கூடிய உன்னதமான உணவு. அந்த மனிதன் குடிக்கக்கூடிய தாய் பாலின் தன்மை என்பது அவன் இறுதி காலம் வரையும் அவனுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சமப்படுத்தக்கூடிய நல்ல உணவாக நம் தாய் நமக்கு கொடுக்கிறார். அந்த வகையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த வீடு சிம்மம் ராசி. இந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு அனைத்து வகையான நன்மைகளும் தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இளைய சகோதரம் என சொல்லக்கூடிய நெருப்பு ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியின் பலன்கள் இன்றைய தினம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அகம் சார்ந்து மனது சார்ந்து புத்தி கூர்மையை சிறப்பாக தர இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வலிமையை கொடுக்க இருக்கிறது. பயணங்கள் கொடுக்கக்கூடிய வீட்டின் பலன் என பார்க்கும் பொழுது ஊர் பயணங்களும் உல்லாசமான பயணங்களும், அதாவது பொழுதுபோக்கு இடங்களுக்கு செல்வதற்கான உல்லாசமான பயணங்கள் நீங்கள் செல்லக்கூடிய மனநிலையை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். இதன் தொடர்ச்சியாக இதனுடைய நற்பலனாக நீங்கள் சுற்றுலா போன்ற பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். கடகம் ராசி என்பது உங்களுக்கு குடும்பஸ்தானமாக அமைந்திருக்கிறது. இது சந்திரன் வீடு. இந்த வீட்டில் உங்கள் வீட்டின் அதிபதியான புதன் பயணம் செய்கிறார். இந்த பயணம் என்பது உங்களுக்கு சிறப்பான வேலை அமைந்து, அதாவது வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய நல்ல மரியாதையை தரக்கூடிய சிறப்பான வேலை அமைந்து அந்த வேலையின் வழியில் உங்களது வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் புதன் கிரகம் அதனுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும். கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சிம்ம ராசி என்பது உங்கள் வீட்டிற்கு அடுத்து இருக்கக்கூடிய குடும்பஸ்தானம். இந்த வீட்டில் சந்திரன் செல்கிறார், உங்கள் வீட்டின் அதிபதி. அகம் சார்ந்து மனது சார்ந்து சாந்தமான குணத்தை கொடுக்க இருக்கிறார். அனைவரிடமும் அன்பாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பந்த பாசத்தையும் சேர்த்தே தர இருக்கிறார். இன்றைய தினம் ஒரு குடும்பத்திற்கு பண வரவு வேண்டுமென்றால் அந்த குடும்பத்திற்கு தனஸ்தானம் அழைக்கக்கூடிய 2ஆம் இடம் என்பது சிறப்பாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்திற்கு தடை இல்லாமல் தடங்கள் இல்லாமல் பணவரவு வந்து அந்த குடும்பத்தினுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும். கடக ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசி என்பது நல்ல வீடாக நல்ல கிரகங்கள் அமைந்து நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே பணவரவு உங்களுக்கு சிறப்பாக அமையும். இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் நல்ல பயணமாகவே இருக்கும். பணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஈடுபாடுகளுக்கும் அதற்கான செயல்பாடுகளுக்கும்
நன்மையை கொடுக்கக்கூடிய விதமாக சந்திரன் செயல்படுவார் இன்றைய தினம் உங்களுக்காக. சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு உங்கள் வீடு. உங்கள் வீட்டில் சந்திரன் இன்றைய தினம் பயணம் செய்கிறார். காலை 10:14 வரை மகம் நட்சத்திரத்திலும் அதற்கடுத்து பூரம் நட்சத்திரத்திலும் பயணம் செய்து இன்றைய தினம் உங்களை மட்டுமல்ல மற்ற 11 ராசிக்கார அன்பர்களையும் இயக்குகிறார். அகம் சார்ந்து மனது சார்ந்து சிறப்பாக செயல்படுவதற்கு எந்த செயலையும் முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான தைரியத்தை கொடுக்க இருக்கிறார். பல தோல்விகள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலும் அந்த செயலில் வெற்றி பெற வேண்டும் என்ற தன்னம்பிக்கை சிறப்பாக கொடுக்க இருக்கிறார். அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் ரீதியான நல்ல ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கி தர இருக்கிறார் சந்திரன். உறவுகளின் ஆளுமை, உறவு நிலையின் ஆளுமை இன்றைய தினம் எந்த நிலையில் இருக்கும் அதன் நிலைப்பாடு. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்குமிடையே உள்ள உறவு நிலை என்பது அதிக அளவு அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மேன்மையான பரிமாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு ரிஷபராசி, பூமி ராசியான இந்த வீட்டில் உங்களை வழிநடத்தக்கூடிய கிரகம் சூரியன் செல்லக்கூடிய பயணம் லாபகரமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆமாம் அன்பர்களே, இன்றைய நாள் உங்களை சுபகாரியங்கள் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுத்தக்கூடிய அமைப்பை அவர் வழியில் கொண்டு வந்து தர இருக்கிறது. கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் தன்னடக்கத்தை சிறப்பாக தர இருக்கிறது. இன்றைய தினம் அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பெரிய மனித தன்மையும் தர இருக்கிறது இன்றைய தினத்துடைய கன்னி ராசி அன்பர்களின் எண்ண அலைகள் எந்த அளவில் இருக்கப் போகிறது என்றால், இரகசியமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய வகையில் அவரது எண்ண அலைகளை கொடுக்க இருக்கிறது சந்திரன். 12ஆம் இடம் என்பது மூலதனத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த தேக்க நிலைகளை குறைப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய அதிக முதலீடு காரணமாக உங்கள் தொழிலில் இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறி நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். லாபஸ்தானத்தில் பயணம் செய்கிறார் உங்களை இயக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம். கடக ராசியில் முழு பலன் கொடுக்கக்கூடிய வீட்டில் அவர் செல்லக்கூடிய பயணம் உங்களை தேடி கௌரவமான பதவிகள் ஓடி வரக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பெயரையும் புகழையும் அடையக்கூடிய வகையில் அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் தைரியத்தை சிறப்பாக கொடுக்க இருக்கிறது. எண்ணங்கள் என்பது உங்களது மனதில் உருவாகக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் சுய சிந்தனையோடு செயல்படக்கூடிய சிறப்பான தன்மையை கொடுக்க இருக்கிறது. அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய லாபஸ்தானத்தின் பயணம் என்பது பண வரவை கொடுக்கக்கூடிய லாபகரமான பயணமாக இருக்கும். இன்றைய தினம் பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை என்பது வந்து கொண்டே இருக்கும், அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். காரணம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இடையே ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் ஓங்கி இருப்பது தான் காரணம். இன்றைய தினம் அது போன்று இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகக்கூடிய அமைப்பாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகவும் லாபஸ்தானத்தின் பயணம் சிறந்த பயணமாக அமையும். தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய கடக ராசியில் சுக்கிரன் செல்லக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதியின் பயணம் என்பது மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு செய்யக்கூடிய உதவியின் மூலம் சிறந்த வேலை வாய்ப்பை பெற்று உங்கள் வாழ்க்கையின் ஒரு சிறந்த இடத்திற்கு வருவதற்கான நல்ல நாளாக அவர் அமைத்து தருவார். விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தசமஸ்தானம் என சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானம் என்றும் அழைக்கலாம். இந்த வீடு உங்களுக்கு சிம்ம ராசியாக அமைந்து அந்த வீட்டின் பலன்கள் இன்றைய தினம் உங்களை நோக்கி வரும். ஆமாம் அன்பர்களே, சாந்தமான குணத்தை, கோபம் எதுவும் கொள்ளாமல் பொறுமையோடு நடந்து கொள்ளக்கூடிய சாந்தமான குணத்தை கொடுக்க இருக்கிறது. எவ்வளவு வெற்றி பெற்றாலும் அகங்காரம் கொள்ளாமல் பணிவான நடத்தையை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கிறது. பொதுவாக ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயல் என்பது ஷார்ப்பாகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டும்.
இன்றைய தினம் உங்களது செயல்கள் அனைத்தும் உங்கள் மனதில் உருவாகக்கூடிய சிறந்த எண்ணங்களை கொண்டு ஷார்ப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் உங்களை செயல்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் ஏதாவது ஒரு வாய்ப்பை எதிர்கொண்டிருப்பார். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமென்றால் பொருளாதார ரீதியான சிறப்பான நிலையை அடைய வேண்டும். அதற்காகத்தான் உலகில் உள்ள அனைத்து மக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. உங்களது பொருளாதார நிலை மேலும் சிறப்பாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தர இருக்கிறது. 6ஆம் இடத்தில் உங்களை இயக்கக்கூடிய செவ்வாய் செய்யக்கூடிய பயணம் பணி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சிறப்பான நற்பலனாக அமைய இருக்கிறது இன்றைய தினம். ஆமாம் அன்பர்களே, பெரிய தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு நற்பலன்கள் பல தரக்கூடிய நல்ல நாளாக வந்து இன்றைய தினத்தை கடந்து செல்ல வைக்கிறார் செவ்வாய் கிரகம். தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, பித்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வீடு தான் சிம்ம ராசி. நெருப்பு ராசியான இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் சிறந்த அறிவை கொடுக்க இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஆற்றலையும் சேர்த்தே கொடுக்க இருக்கிறது. அன்பர்களே, 9ஆம் இடம் என்பது சுபஸ்தானம். சுபஸ்தானத்தின் நற்பலன் உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சுபகாரியம் தொடர்பான தடைகளையும் தடங்கல்களையும் நீக்கி உங்களது பூர்வ புண்ணியத்தின் நன்மைகள் வழியாக பல நன்மைகள் சுபகாரியங்கள் தொடர்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கிய நிலை என பார்க்கும் பொழுது குடும்பத்தில் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இதுவரை இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகளை குறைத்து உடல் நலத்தை பேணி காக்கக்கூடிய அமைப்பாக சிம்ம ராசியின் செயல்பாடுகள் சூப்பராக இருக்கும் இன்றைய தினம். அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிக்கரம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் சேர்த்து வர இருக்கிறது. மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய வீடு உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆயுள் ஸ்தானமாகும். இந்த ராசி அஷ்டம ராசியாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்தின் பயணம் என்பது 8ஆம் இடத்தின் பயணம். ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத வகையில் எதிர்மாறான வகையில் செயல்கள் தரக்கூடியது. அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம். தீமையாக வரும்பொழுது அது மனது சார்ந்து அன்பு பாசம் சார்ந்து செயல்பாடாக இருக்கும். நன்மை என்ற வகையில் பார்க்கும் பொழுது பொருளாதாரம் சார்ந்து வேலை பணி தொழில் சார்ந்து நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அமைதியான குணமும் நேர்மையும் நேர்கொண்ட பார்வையும் உடைய மகர ராசி அன்பர்களே, உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்களை தருவதற்கு 8ஆம் இடம் என்பது அதிகாரம் பெற்றிருக்கிறது. இதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போவது என்பது இன்றைய தினத்திற்கு மட்டுமல்லாமல் என்றைக்குமே அது நன்மை செய்யக்கூடிய நல்லறமாக கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொதுவாக நமது மனதில் உருவாகக்கூடிய எண்ணங்கள் 8ஆம் இடத்தில் சந்திரன் செல்லும் பொழுது தேவையில்லாத தொந்தரவுகளை தரக்கூடிய அமைப்பாகவும் தேவையில்லாத செலவுகளை தரக்கூடிய அமைப்பாகவும் நமது எண்ண அலைகள் இருக்கும். அதனால் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களிலும் செலவுகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாகும். கும்பராசி, கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய 7ஆம் இடம்தான் சிம்ம ராசி. அந்த வீட்டின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நேராக நிறைவாக கிடைக்கும். அகம் சார்ந்து மனது சார்ந்து மனதிலும் உடலிலும் சுறுசுறுப்பை கொடுக்க இருக்கிறது. மனதில் சிறப்பான சுய சிந்தனையை உருவாக்கி நன்மைகள் பல கொடுக்க இருக்கிறது இன்றைய தினம். 7ஆம் இடம் என்பது திருமண ஏற்பாடுகள் கைகூடக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வீடு. இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய திருமணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் அதற்கான ஈடுபாடுகளுக்கும் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மேலும் பிரிந்து வாழ்கின்ற தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமைய இருக்கிறது. இன்றைய தினம் என்பது சிறந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய உயர்வான எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் பொன்னான நாளாகவும் அமைகிறது. உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமாம் அன்பர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் தான் செய்து கடந்து போவதற்கு ஒவ்வொரு கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை
உங்கள் வீட்டின் அதிபதி உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய சனி கிரகம் அந்த கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றி இனிமையாக இன்றைய தினத்தை கடந்து செல்ல வைக்கிறார். மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சிம்ம ராசி என்பது உங்களுக்கு வெற்றி வீடு. பல வகையில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் அதன் ஈடுபாடுகளுக்கும் வெற்றியை கொண்டு வந்து தரக்கூடிய வீடு. நெருப்பு ராசியான இந்த வீடு சூரியனின் வீடு. இந்த வீட்டின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அகம் சார்ந்து மனது சார்ந்து பந்த பாசத்தை நிறைவாக தர இருக்கிறது. மனம் விட்டு பேசக்கூடிய சூப்பரான குணநலனையும் சேர்த்து தர இருக்கிறது இன்றைய தினம். பொதுவாக வெற்றி என்பது ஒரு மனிதனுக்கு வேலை கிடைப்பது கூட ஒரு வெற்றிதான். அந்த வகையில் படிப்பு படித்து வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களே, நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வேலை தொடர்பாக நீங்கள் எதிர்பார்த்தது போல, நீங்கள் விரும்பியது போல உங்களுக்கு வேலை அமைவதற்கு இன்றைய தினம் உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு மருத்துவத்துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களே, ஹோட்டல் துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களே, டெக்ஸ்டைல்ஸ் துறை சார்ந்து துணி கடைகள் தொடர்பாக இயங்கக்கூடிய அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நற்பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக சிம்ம ராசி செயல்படும். ஏனென்றால் சிம்ம ராசிக்கு சொந்தமான துறைகள் தான் நான் சொன்ன துறைகள். இந்த துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பணவரவு, தொழில் சிறப்பு அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் 3ஆம் இடம் என்பது உங்கள் வீட்டின் அதிபதியான குரு கிரகம் சொல்லக்கூடிய வீடு. அந்த வீடு ரிஷப ராசி, பூமி ராசி. இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொடர்பாக, பணி தொடர்பாக, தொழில் தொடர்பாக, நல்ல காரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பயணங்களுமே உங்களுக்கு சிறப்பான நல்ல பயணமாக, நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய பயணமாக, அந்த பயணத்தின் மூலம் வெற்றிகள் கொண்டு வந்து தரக்கூடிய பயணமாக குருவின் பயணம் நல்ல பயணமாக அமைந்து இன்றைய தினம் உங்களை இனிமையாக கடந்து செல்லும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.